லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. கல்தேய அரசனாகிய பெல்சாட்சர் கொல்லப்படல். அந்நாட்களில் தானியேல் அரசரிடம் தொடர்ந்து கூறியது: அரசர் நெபுக்கத்நேசரின் மகனாகிய பெல்சாட்சர், இவற்றையெல்லாம் நீர் அறிந்திருந்தும் உன் இதயத்தை தாழ்த்தி கொள்ளவில்லை. ஆனால் விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வரச் செய்து, நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் உம் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன்னிருந்து அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களாவன: மேனே, மேனே, தேகேல், பார்சின். இவற்றின் உட்பொருள்: மேனே, கடவுள் உமது அரசின் நாள்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். தேகேல், நீர் தராசில் நிறுக்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின், உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. உடனே பெல்சாட்சரின் ஆணைப்படி தானியேலுக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்தனர். மேலும் அரசில் 3ஆம் நிலையில் தானியேல் அமர்த்தப்படுவார் என்றும் முரசறைந்தனர். அன்றிரவே கல்தேய அரசனாகிய பெல்சாட்சர் கொலை செய்யப்பட்டான். விவிலிய தேடல். திருப்பாடல் 32 பகுதி 1. கடவுளால் மன்னிக்கப்படுபவர் பேறு பெற்றோர். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் 31ஆம் திருப்பாடலில் 23, 24 ஆகிய 2 இறைவசனங்கள் குறித்து தியானித்து அத்திருப்பாடலை நிறைவுக்கு கொண்டு வந்தோம். இவ்வார விவிலிய தேடலில் 32வது திருப்பாடல் குறித்து தியானிப்போம். பாவ அறிக்கையும் மன்னிப்பும் என்று தலைப்பிடப்பட்டுள்ள இத்திருப்பாடல் தாவீதின் அறப்பாடல் என்றும் அழைக்கப்படுகிறது. தாவீது தான் புரிந்த பாவத்திற்காக மன்னிப்பு வேண்டும் விதமாக இத்திருப்பாடல் முழுவதும் அமைந்துள்ளது. இத்திருப்பாடல் பாவத்தின் கொடிய இயல்பையும் மன்னிப்பு பெறுவதன் மகத்துவத்தையும் எடுத்து எம்புகிறது. இத்திருப்பாடல் மொத்தம் 11 இறைவசனங்களை கொண்டுள்ளது. இவ்வாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இப்போது இவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சமில்லையோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கழன்று போயின. ஏனெனில் இரவும் பகலும் உம் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன். என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். அன்பர்களே, சின் இஸ் மிஸ்ஸிங் த மார்க், அதாவது இலக்கை தவறவிடுவது பாவம் என்று சொல்லுவார்கள்.
கடவுளை அறிந்து அன்பு செய்து அவருக்கு பணி செய்து வாழ்வதற்கே நாம் அனைவரும் படைக்கப்பட்டுள்ளோம், அழைக்கப்பட்டுள்ளோம். இதுதான் நமது இலக்கு. இதற்கு எதிராக நாம் செயல்படும் போது நாம் பாவம் புரிகின்றோம். அணுகுண்டு வெடிக்கும் போது ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நான் அஞ்சவில்லை. ஆனால் பாவத்தினால் ஏற்படும் விளைவுகள் குறித்துதான் நான் அதிகம் அஞ்சுகிறேன் என்று கூறினார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். பாவம் அந்த அளவுக்கு பேராபத்தினை விளைவிக்கக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வட இந்தியாவில் குரங்குகளை பிடிப்பதற்கு ஒரு சிறந்த வழியை கடைபிடிக்கிறார்கள். அதாவது, கூண்டிற்குள் குரங்கு கையை நுழைக்கும் அளவிற்கு ஒரு சிறிய துவாரத்தை ஏற்படுத்தி அதற்குள் ஒரு ஆப்பிள் பழத்தை வைத்து விடுவார்கள். குரங்கு கையை உள்ளே நுழைத்து அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொண்டு கையை வெளியே இழுக்கும். ஆனால் அக்குரங்கால் அதனை வெளியே எடுக்கவும் முடியாது. அதே வேளையில் அந்த ஆப்பிள் பழத்தை விடவும் செய்யாது. அந்நிலையில் லாவகமாக குரங்கினை பிடித்து விடுவார்கள். பாவத்தின் மொத்த உருவான சாத்தான் இப்படித்தான் மனிதர்களை தனது பாவம் என்னும் மாய வலையில் வீழ்த்துகின்றான். ஆதிப்பெற்றோர் வழியாக இவ்வுலகில் நுழைந்த பாவம் இன்று வரை மனிதர்களை ஆட்டி படைத்து கொண்டுதான் இருக்கின்றது. வெறும் 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு மனிதர் வேலை தேடி பெருநகரத்திற்கு வந்து மளிகை கடையில் பொட்டலம் அடித்தும் உணவகத்தில் மேசை துடைத்தும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். மிகச் சிறிய முதலீட்டில் ஓடாத ஒரு பழைய உணவகத்தை வாடகைக்கு எடுத்து தான் விரும்பிய தெய்வத்தின் பெயரையே அந்த உணவகத்திற்கு வைத்து முதலாக உணவக தொழிலுக்குள் இறங்கினார். தன்னுடைய அயராத உழைப்பினாலும் சுவையான தரமான உணவினாலும் உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட உணவகங்களை திறந்து பல கோடிக்கும் அதிகமான மதிப்பு கொண்ட உணவு நிறுவனமாக அதை மாற்றினார். தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை மனிதராக வலம் வந்த அந்த பெரிய மனிதர் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு தன்னுடைய முதுமையை நோய் நொடியோடு சிறையில் கழிக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு பெண்ணின் மீதான பேராசைதான் அவரின் இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கும் காரணம். அடுத்தவர் மனைவி என்று தெரிந்தும் அப்பெண் மீது ஆசைப்பட்டது, அவரை அடைய முயற்சி செய்தது, அந்த முயற்சிக்கு தடையாக இருந்த அப்பெண்ணின் கணவரை கொன்றது என அவருடைய பாவத்தின் கணக்கு அதிகரித்து கொண்டே போனது. படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண மனிதர் உழைப்பால் முன்னேற வேண்டும் என்று நினைத்து அயராது உழைத்தபோது கடவுள் அவருக்கு துணையிருந்தார். அவருடைய உண்மையான உழைப்புக்கு அருளையும் ஆசீர்வாதங்களையும் வாரி வழங்கினார். அதனாலேயே அந்த சாதாரண மனிதர் மென்மேலும் உயர்ந்து சாதனைகள் பல படைத்து சிகரத்தின் உயரத்தை தொட்டார். எப்போது அவருடைய பார்வை அடுத்தவர் மனைவி மீது விழுந்ததோ அப்போதே அவருக்கான பாவ கணக்குகளும் தொடங்கிவிட்டன. கடவுளும் அவரை விட்டு விலகி வெகு தூரம் சென்று விட்டார். அதன்பின் அவர் செய்த அடுத்தடுத்த பாவங்களுக்கான தண்டனைகள் அதிகமாகி அவருடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய அவப்பெயர் உண்டானது. இந்த மனிதரா இப்படி என்று எல்லாருமே கேவலமாக பேசும் அளவுக்கு அத்தனை மரியாதையும் சரிந்து அதல பாதாளத்திற்கு சென்று விட்டார். அத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம், பெண்ணாசை. அதுவும் பிறர் மனைவி மீதான ஆசை. தான் ஒழுக்கம் தவறுவதோடு அந்த பெண்ணையும் ஒழுக்கம் தவற நிர்பந்தித்து அல்லது அவரையும் தூண்டி தவறான பாதைக்கு இழுப்பது என்பது மன்னிக்க முடியாத பாவம். ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார், நேரில் வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகின்றார். மன்னிப்பு மன்னிப்பு. அன்பானவர்களே, கடவுளால் அரசராக அருள்பொழிவு செய்யப்பட்டு அவராலேயே அனைத்து அருள் செல்வங்களும் பொருள் செல்வங்களும் வாரி வழங்கப்பட்டு உன்னதமான நிலையில் வாழ்ந்தவர் தாவீது அரசர். ஆனால் அவர் பிறன்மனை நோக்கியதால் கடவுளின் கோபத்திற்கு ஆளானார். அதாவது, தனது போர் தளபதி உரியாவின் மனைவியான பெத்சபாவை தனது மனைவியாக்கி கொண்டார். அதை மறைப்பதற்காக உரியாவை வஞ்சகமாய் போர் முனையில் நிற்க வைத்து மடியச் செய்தார். அதனைத் தொடர்ந்து இறைவாக்கினர் நாத்தான் வழியாக அவருக்கான தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அதன் விளைவாக
தன் சொந்த மகனையே இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் தாவீது அரசர். கடவுள் வெறுத்தொதுக்கும் 7 பாவச் செயல்கள் பற்றி எடுத்துரைக்கிறது நீதிமொழிகள் நூல். இவற்றுள் இருமாப்புள்ள பார்வை, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால் ஆகிய பாவச் செயல்களை தாவீது அரசர் அரங்கேற்றியிருக்கிறார் என்பது அவரது வாழ்வை படிக்கும்போது தெளிவாக தெரிகிறது. ஆனால் தாவீது அரசர் தனது பாவத்தின் தன்மையை உணர்ந்து வருந்தி கடவுள் முன் அமர்ந்து அவற்றுக்காக மனமுடைந்து அழுதபோது கடவுள் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட கொடிய பாவத்தை கடவுள் மன்னித்ததால் தன்னை மிகவும் பேறு பெற்றவராக கருதி மகிழ்கிறார் தாவீது. இதன் காரணமாகத்தான் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர் என்கிறார். மேலும், என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தி உள்ளீர், உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர் என்கிறார் தாவீது. இதைத்தான் லூக்கா நற்செய்தியில் வரும் காணாமல் போன மகன் உவமையிலும் காண்கின்றோம். இளைய மகன் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்று கூறி மனம் வெதும்பி அழுதபோது அந்த அன்பு தந்தை அவரை நிபந்தனையற்ற முறையில் ஏற்றுக்கொள்கின்றார். அன்பானவர்களே, நமது இந்திய தேசத்தில் அருளாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அருள் சகோதரி ராணி மரியாவை அவர் பயணம் செய்த பேருந்திலேயே அவரை 52 முறை கத்தியால் குத்தி கொன்ற கொலையாளி சமந்தர் சிங் இப்போது அச்சகோதரியின் குடும்பத்தினரால் மன்னித்து அவரும் ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அருளாளர் ராணி மரியாவின் கல்லறையில் அமர்ந்து கொண்டு அவர் விரைவில் புனித நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று இப்போது இடைவிடாது இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கிறார் சமந்தர் சிங். இப்படிப்பட்ட நிலையில்தான் கடவுளால் மன்னிக்கப்படுபவர்கள் பேறு பெற்றவர்கள் என்கிறார் தாவீது. ஆகவே தாவீதை போன்று நாம் புரிந்துள்ள கடும் பாவச் செயல்களுக்காக மனமுடைந்து கதறி அழும்போது நாமும் கடவுளால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு பேறு பெற்றவர்களாகின்றோம். இத்தகைய இறை அருளுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம். குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார், நம்மைத்தானே மாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு. கடவுளால் மன்னிக்கப்படுபவர் பேறு பெற்றவர் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திரு அவையின் திரு வழிபாட்டு செயல்பாடுகளில் இறைமக்கள் இன்னும் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும், புனித கொண்டாட்டங்களின் நற்செய்தி அறிவிப்பு தன்மை குறித்த புதுப்பிக்கப்பட்ட விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் 75வது தேசிய திருவழிபாட்டு வாரத்திற்கு அனுப்பிய செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை நேபிள்ஸ் மறைமாவட்டத்துடன் இணைந்து கத்தோலிக்க திருவழிபாட்டு செயல்களுக்கான இயக்கத்தாரால் சிறப்பிக்கப்படும் 75வது இத்தாலிய தேசிய திருவழிபாட்டு வாரத்தின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள
வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இந்த தேசிய வழிபாட்டு வாரத்தில் பங்கேற்கும் அனைவரின் சிந்தனையை கருத்தரங்குகள் ஊக்குவிக்கட்டும் என்றும் மேய்ப்புப் பணிக்கான நடைமுறை வழிகாட்டுதல்களை உள்ளங்களில் உருவாக்கட்டும் என்றும் எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை அவர்கள், இதனால் இறைமக்கள் ஆலயங்களை வழிபாட்டுத் தலங்களாகவும் நம்பிக்கை கொண்டாடப்படும் இடங்களாகவும் உணரட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். படைப்பு மற்றும் மனித மாண்பு குறித்த சுற்றறிக்கையின் 10வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வேளை வரலாற்று சிறப்புமிக்க திருத்தந்தையரின் கோடை விடுமுறை இல்லமான கஸ்தல் கந்தல்ஃபோவில் வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி மாலை 4 மணிக்கு போர்கோ லவுதோத்தோ சி என்னும் திட்டத்தை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். இத்திட்டத்தின் நோக்கம் படைப்பையும் மனித மாண்பையும் பாதுகாப்பதும், குறிப்பாக கற்பித்தல் மட்டுமல்லாது வாழ்ந்து காட்டக்கூடிய நற்செய்தியில் வேரூன்றிய திறந்த மனம் படைத்த ஒரு முன்மாதிரியை உருவாக்குவதே ஆகும். திறப்பு விழாவின் போது திருத்தந்தை முதலில் போர்கோவின் வளாகங்களின் வழியாக ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதோடு பணியாளர்கள், உடன் உழைப்பாளர்கள், அவர்களது குடும்பங்கள், துறவிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், திட்டத்தின் ஒப்பந்ததாரர்கள், நன்கொடையாளர்கள் உள்ளிட்ட போர்கோவின் திட்டத்தில் தங்களது பங்களிப்பை நல்கிய அனைவரையும் சந்திப்பார். அதன் பின்னர் திரு அவையின் இந்த புதிய பணிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆசிருடன் கூடிய இறைவார்த்தை வழிபாட்டை தலைமையேற்று நடத்துவார். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக, ஆயுதங்களற்ற அமைதியை நோக்கி என்பதை 2026ஆம் ஆண்டு உலக அமைதி தினத்திற்கான கருப்பொருளாக வெளியிட்டுள்ளது ஒருங்கிணைந்த மனிதகுல மேம்பாட்டுக்கான திருப்பீடத்துறை. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் முன் வத்திக்கான் வளாகத்தின் மேல் மாடத்தில் தோன்றியபோது எடுத்துரைத்த ஊர்பியத் ஓர்பிஸ் சிறப்புச் செய்தி கருத்துக்களை முன்னிறுத்தி ஆயுதங்களற்ற அமைதி என்ற கருப்பொருளானது ஒருங்கிணைந்த மனிதகுல மேம்பாட்டுக்கான திருப்பீடத்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது. வன்முறை மற்றும் போரினை நிராகரித்து அன்பு மற்றும் அமைதியை அடிப்படையாக கொண்ட உண்மையான அமைதியை தழுவ உலக அமைதி நாளானது மனித குலத்தை அழைக்கின்றது என்றும், இந்த அமைதியானது ஆயுதங்களற்ற அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது திருப்பீடத்துறை. உலகம் முழுவதிலும் இருந்து ஒருமனதாக கண்டனம் எழுந்த போதிலும் காசாவில் அதிகரித்து வரும் மோதல்கள் குறித்து அதிர்ச்சி அடைவதாக கர்தினால் பியத்ரோ பரோலின் தெரிவித்துள்ளார். நேபிள்ஸில் நடைபெற்ற 75வது தேசிய வழிபாட்டு வாரத்தின் தொடக்க விழாவில் பேசிய திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் இவ்வாறு கூறியுள்ளார். காசாவின் நகரிலுள்ள நாசர் மருத்துவமனையின் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை குறிப்பிட்ட கர்தினால் பரோலின் அவர்கள், அந்த தாக்குதலில் 5 பத்திரிகையாளர் உள்பட 20 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், அர்த்தமற்ற இந்த போரில் தீர்வுக்கான வாய்ப்பு எதுவும் தெரியவில்லை என்றும் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான செயல்முறைகளில் கோட்பாட்டளவில் பல சாத்தியமான தீர்வுகள் மற்றும் அமைதிக்கு வழிவகுக்கும் பல பாதைகள் உள்ளன என்று தெரிவித்த கர்தினால் பரோலின் அவர்கள், இவை நடைமுறைக்கு கொண்டுவரப்பட மிகுந்த அரசியல் முயற்சியும் உள்மன தயாரிப்பும் தேவைப்படுகிறது என்றும் உரைத்துள்ளார். காசாவில் 112 குழந்தைகள் உட்பட 273 பேர் உணவின்மையால் உயிரிழந்துள்ளதாக உலகளாவிய காரித்தாஸ் அமைப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி இஸ்ரேலிய படைகள் காசா நகரில் நுழைந்து பேரழிவை ஏற்படுத்தியதை தொடர்ந்து 2 நாட்களுக்குப் பிறகு ஐநா அதிகாரப்பூர்வமாக அந்த பகுதியில் பஞ்சம் நிலவுவதாக அறிவித்தது என்றும், ஆனால் அதற்கு முன்பே காசாவின் நிலை மிகவும் மோசமடைந்து விட்டதாக காரித்தாஸ் அமைப்பு தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. ஐநாவின் இந்த அறிவிப்பு பல மாதங்களாக மனிதாபிமான அமைப்புகள் சொல்வதை உறுதிப்படுத்தும் துயரமான சான்று என்றும், காசா மக்கள் திட்டமிட்ட பசியின் பள்ளத்தில் நீண்டகாலமாக தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பஞ்சத்தைப் போலல்லாமல் இது மனிதனால் உண்டாக்கப்பட்ட நேரடி அரசியல் உத்தி என்றும், உதவிகளை தடுத்து உணவு குவியல்கள் மீது குண்டு வீசி அடிப்படை தேவைகளையும் உள்கட்டமைப்புகளையும் தகர்த்து மக்களின் வாழ்க்கை முறையை அழிக்கும் ஒரு செயல் என்றும் காசா மக்களின் துயரத்தை சுட்டிக்காட்டியுள்ளது அவ்வறிக்கை. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்களது செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.